சார் இப்ப வந்து சனி வக்ரம் இப்ப நடக்க போகுதுங்க சார். ஸோ சனி வக்ரம் அப்படிங்கிறது எப்ப நடக்க போகுது? அதுல என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குது? யாருக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் குறையுங்க சார்? நிச்சயமா சனி வக்ர பயிற்சி ஏன் முக்கியமாக பார்க்குறோம்னா 138 நாள் இவர் வக்ரத்தினுள் இருக்க போகிறார். அப்போ ஒரு கால சூழ்நிலையில் ஒரு கிரகங்கள் இத்தனை நாட்கள் ஆட்டி படைக்க போகுது அப்படின்னா அது மனிதனுக்கும் இந்த உலகில் நிகழுக்கும் நிறைய மாற்றங்கள் கொடுக்க போகிறது மாற்று கருத்தில். அப்போ ஒரு சில ராசிகளுக்கு பாதிப்பை கொடுத்துட்டு இருந்தார். அப்போ சில காலம் அவர்கள் மூச்சு விடுற அளவுக்கு பிழைத்து கொள்ள ஒரு வழிவகை செய்கிறார். அந்த காலகட்டத்தை நம்ம சரியாக மனிதனாக பிறந்த நம்ம குறிப்பிட்ட ராசி தத்துவ அடிப்படையில் சரியாக பயன்படுத்திக்கிட்டோம்னா தொழில், பொருளாதார ரீதியாக, திருமண ரீதியாக, குழந்தை பிறப்பு, அது இல்லாமல் எவ்வளவோ கஷ்டத்திலிருந்து மீண்டு வர்றதுக்கு இது சரியான காலகட்டமாக இருக்கும். இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தில் சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நிச்சயமாக மிகப்பெரியதாக இருக்கும். இது ஜூலை 13லேருந்து ஆரம்பிக்குது, நவம்பர் வரைக்கும் இருக்குது. அப்போ மிகப்பெரிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பல கோயில் திருவிழாக்கள் இருந்து, பல திருமண காலகட்டத்திலிருந்து, பல சுப நிகழ்ச்சிகள் வருகிற காலகட்டமாக இருக்கும். நிச்சயமாக ஒருத்தர் ஒரு சூட்சுமத்தை புரிஞ்சுக்கணும். ஜாதகத்தில் சனி உங்களுக்கு வக்ரம் பெற்றிருந்தா கோச்சாரத்தில் வக்ரம் பெறும்போது மிகுந்த பலனை கொடுப்பார். இது இன்னொரு விஷயம். சனி வக்ரம் இருக்கும்போதே குரு வக்ரமும் வருது. அப்போ ஜாதகத்தில் குரு வக்ரம் இருந்தால் இரண்டையும் இணையும் போது நிச்சயமாக சம்பவம் நிர்ணயிக்கும். திருமணம் எப்போ சார் நடக்கும்? ஜாதகத்தில் சனி வக்ரம் பெற்றிருக்கு, 7ஆம் அதிபதி தொடர்பாக கோச்சாரத்தில் சனி வக்ரம் வருது, திருமணம் நடக்கும். தொழில்காரகன் இருக்கான், 10ஆம் அதிபதி வக்ரம் பெற்றிருக்கு, அப்போ தொழில் நடத்தி கொடுப்பார். உங்களை அள்ளி கொடுக்க சனி பகவான் வரார். பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தவர் அஸ்ட்ரோ சுபம் விஜயகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். மேஷ ராசிக்கு இந்த சனி வக்ரம் காலகட்டத்தில் எப்படி இருக்க போகுதுங்க சார்? இப்போ மேச ராசிக்கு யோகமான காலகட்டம் சனி வக்ர காலகட்டம். 12ஆம் 7.5 சனி பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பொதுவாக நாடி முறையில் சனி வக்ரம் பெற்றால் தன் அடுத்த வீட்டில் வைத்து பார்க்குற அம்சம் இருக்குது. இப்போ மீன ராசியிலேருந்து நம்ம கும்பத்தில் வச்சு பார்க்க ஆரம்பிச்சிருவோம். இப்போ என்ன நடக்கும்னா மேசத்துக்கு பிடித்த 7.5 சனி இல்லாமல் இருக்கும். இப்போ 7.5 சனி இல்லாமல் அவங்க வேகப்படுத்திடலாம். தொழில்துறை, பொருளாதார எல்லா ரீதியாகவும் வேலைப்படுத்தலாம். ஃபஸ்ட்டு இவங்களுக்கு சக்ஸஸ் ஆன விஷயம் என்னென்னா வருமான ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சி கொடுக்க போகுது. ஏன்னா 11ஆம் இடத்துல சரி 10 குறின் 11ல் வருமானம் அதிகரிக்கும். தொழில்துறையில் அடுத்த படிநிலைக்கு போகிறாங்க. உடல் ரீதியாக ஏற்பட்ட விரய செலவுகள் ஒன்று மாற்றி ஒன்று வந்த விரய செலவுகள் நிச்சயமாக மீண்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இவங்க மனசில் தோன்ற நிறைய நாள் சிந்தனைகள் இருந்துட்டு ஒரு தடையாகவே இருந்தது. தடைகளை விளக்கும் ஒரு விடைகளாக இந்த கால சூழ்நிலை வந்தாச்சு. இவங்க படிப்பு ரீதியாக குழந்தைய வேகப்படுத்த வேண்டிய காலகட்டம். ஆக மொத்தம் மேசராசிக்கு இந்த வக்ர பயிற்சி மிகுந்த யோகமான காலகட்டம். இப்போ முன்னோர்களுக்கு இதை திதி கொடுக்க வேண்டிய காலகட்டம்லாம் இருந்தால் அதை செஞ்சுட்டு தாராளமாக அடுத்த வேலையை தொடங்கலாம். நிச்சயமாக சனி பகவான் நல்ல அவர்களை கொடுப்பார் என்பது மாற்று கருத்து இல்லை. ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ரம் எப்படி இருக்க போகுதுங்க சார்? இப்போ ரிஷபராசிக்கு இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் வக்ரம் பெறுகிறார். இவர் தன் 10ஆம் வீட்டுக்கு நோக்கி செல்வதால் 9-10 தொடர்பு ஏற்பட்டும். அப்போ இந்த ரிஷபராசிக்கு தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த இடத்துல இவங்க என்னென்னா தொழில் சம்பந்தமாக 10ஆம் இடத்துக்கு வரணும், கொஞ்சம் வேகத்தை குறைக்கணும்னு அர்த்தம். படபடன்னு வேகமாக செஞ்சுட்டு இருந்தது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தது. இன்வெஸ்ட்மெண்ட் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கரெக்டான ஆளாக 1-2 டைம் செக் பண்ணுங்க அப்படின்னு சனி பகவான் சொல்ல வரார். கணக்கு வழக்குகள், தொழிலை விருத்தி பண்ணுறது, வேலையாட்கள் மாற்றம் செய்வது, இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீடு சம்பந்தப்பட்ட பராமரிப்பு பணி நிச்சயமாக வந்துடும். ஏதோ ஒன்று ஒயரிங்காக இருக்கும், பிளம்பிங்காக இருக்கும், இந்த மாதிரி வந்துடும். திருமணம் சம்மந்தப்பட்டது இப்போ என்ன நடக்கும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறார். ஏன்னா இந்த ராசிக்கு 7ஆம் வீட்டை குரு பார்க்கல, பட் சனி கும்பத்தில் வச்சு பார்க்குற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்போ 7 சனி பார்க்குறார். திருமண உறவுகள், கூட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். பொதுவாக சனி 11 இருக்கும்போது ரிஷபத்துக்கு நல்லது கொடுத்துட்டு இருந்தார். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணணும். 1-2 முறை பார்க்கணும். சொத்துக்கள் வாங்கும்போது தான் முக்கியமான விஷயங்கள். சொத்துக்களில் அதை வாங்குகிற ப்ராப்பர்ட்டியை 1-2 முறை வெரிஃபை பண்ண வேண்டிய காலகட்டம். பட் வேலை வாய்ப்பு, வேலையில் ஒன்றும் தடங்கலாம். தொழிலுக்கு மட்டும் தான் வெயிட் பண்ணுங்கிறார். வேலை சம்மந்தப்பட்டதில் அமோகமாக இருக்கும், அதில் வளர்ச்சி உண்டு. குடும்ப ரீதியான முக்கிய நிகழ்வுகள் தைரியமாக பண்ணலாம். இவங்களுக்கு வாக்குப்பொழிதம் அதிகரிக்கும். கோயில் கட்டும் யோகம். இந்த நேரத்தில் என்ன பண்ணுன்னா கோயில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு இன்வால்மெண்ட்டை கொடுத்துரும். சனி பகவான் நீ முன்னாடி நின்று பண்ணு, உன் உடல் உழைப்பு தேவை அப்படின்றோம். அதை மட்டும் செஞ்சுட்டா 10ல் இருக்கிற கர்மக்காரகனான சனி பகவான் உங்களுக்கு எந்த கெடுதலும் செய்யும், நிச்சயமாக வளமையை கொடுத்துருவார். ஆக மொத்தம் கவனமாகவும் உங்களுக்கு எதெல்லாம் முக்கியத்துவம் படுத்த வேண்டியது இந்த ரிஷபராசிக்காக இருக்குது.
மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ரம் எப்படிப்பட்ட பலன் தருங்க சார்? மிதுன ராசி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 10ல் இருந்தார். பொதுவா நிறைய ராசியில் நல்லது சொல்ல போறோம். அதில் இந்த ராசியும் ஒன்று. ஃபர்ஸ்ட் இவங்க ராசியில குரு பகவான் இருக்கார். இப்ப வக்ரம் பெறும்பொழுது 10ல் கர்மத்தில் இருந்த கர்மஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் 9க்கு வரார். தர்ம கர்மாதிபதி யோகத்தை பெறப்போகிறார். ஏன்னா 9, 10 இருந்து மாறி வர்ற மாதிரி. அதை விட பாக்கியஸ்தானம் வலுத்துரும். தனக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியஸ்தானம் வலுத்துறது. இந்த நேரத்தில் தான் முதல்ல இவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னா, பொருளாதார ரீதியாக ஒரு சுப நிலை. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. நிறைய பேத்துக்கு வேலை போயிடுச்சு. போன டைம் மிதுன ராசிக்கு வேலையில் மாற்றம், வேலை சம்மந்தப்பட்டது, கடன். ஒன்று மாற்றி ஒன்று. ஒரு சிலர் வந்து இந்த நோய் நொடியில் இருந்துட்டு மருந்து மாத்திரை மாற்றி 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 சாப்பிட்டது இந்த மிதுனம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த டிஃபன் பாக்ஸ் மாதிரி டப்பா வச்சுக்கிட்டு வயசானவங்கலாம் மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இந்த மிதனத்திலிருந்து மீண்டு வர ஒரு வாய்ப்பு வருது. கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை இதெல்லாம் வந்துடுமா? மீண்டு வந்துடலாம். மாணவர்களுக்கு படிப்பில் இந்த ஒரு மந்தம் வந்து அது மீண்டு வர. ஆக மொத்தம் எதெல்லாம் தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தாரோ இந்த 130 நாள் மீண்டு வர அடுத்த படிநிலை கொடுக்க இறைவனாக பார்த்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறார். இந்த நேரத்தில் வேகப்படுத்த வேண்டிய காலகட்டம் அதிகமாக இருக்குது. திருமண தடையை விளைக்கிறார். 10லேருந்து 4ஆம் பார்வை 10ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்த்தார். ஸ்லோ டவுன் பண்ணிட்டு இருந்த சனி பகவான் வேகப்படுத்தி திருமணத்துக்கு உண்டான அனுகிரகம் வந்தாச்சு. தைரியமாக பண்ணலாம். நிச்சயமாக இது ஒரு வளமான காலகட்டம் இந்த மிதுனத்துக்கு. கடக ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுங்க சார்? கடக ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா இந்த சனி வக்ர பயிற்சி நிறைய விஷயங்களை இந்த விஷயம் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய காலகட்டம். இந்த ராசிக்கு 2ல் கேது பகவான், விரயஸ்தானத்தில் குரு. இப்போ 8ஆம் இடத்துக்கு கேது வர மாதிரி ஒரு சூழ்நிலை. பொதுவாக இந்த நேரத்தில்னா இப்போ தான் கொஞ்சம் நாளாக நல்ல விஷயங்கள் வந்து வேகப்படுத்தி ஒன்றா ஆரம்பிச்சிட்டு இருந்தார். இதில் என்னென்னா இன்னும் கொஞ்சம் ஆய்வு பண்ண வேண்டியது இருக்குது. ஸ்லோ டவுன் பண்ண வேண்டியது இந்த முதல்ல இவங்க பணம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும். பணம் கொடுத்தா வராது. யாரையும் முழுசாக நம்பி ஒரு பொறுப்பை கொடுக்கக்கூடாத காலகட்டம். இந்த 138 நாள் வரைக்கும் இருக்குது. குடும்ப ரீதியான முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு. இந்த இடத்துல அப்புறம் பார்த்துக்கலாம், தள்ளி போடலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாது. சனி பகவான் 8ஆம் இடத்துக்கு வருகிற மாதிரி வச்சுக்கணும். சனி 8ங்கிறது இன்சூரன்ஸ், ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு, பூர்வீக ரீதியான சொத்துக்கள். இப்போ தான் பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்தை ஸ்பிளிட் பண்ணுறது இருக்கும். இன்சூரன்ஸ் சம்மந்தம் அப்டேட் பண்ண வேண்டிய காலகட்டங்கள், வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட பழுது நீக்கிறது, இதெல்லாம் திருப்பி வர மாதிரி இருக்கும். பட் இறைவனாக பார்த்து ஒரு நாள் வாய்ப்பு வீட்டில் இத்தனை நாளாக இருந்த ஒரு விஷயத்தை மாற்றம் செய்ய வருகிறார். குழந்தைகள் சம்மந்தப்பட்டு சில ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். குழந்தைகள் அவங்களுக்காகவே நம்ம உழைக்கிற மாதிரி இருக்கும். இந்த நேரத்தில் நிறைய பேர் வீடு வாங்க ஆசைப்படுவாங்க, இல்லை வீடு மாற்றுவாங்க. சொத்துக்கள் சம்மந்தப்பட்டதில் இந்த கடகத்துக்கு யோகத்தை கொடுத்துரும். ஒரு சிலதை நெகட்டிவாக கொடுத்தாலும் யோகத்தை கொடுத்துரும். இப்போ எதில் கவனமாக இருக்கணும்? தொழில் விஷயத்தில். தொழிலில் கொஞ்சம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், பொறுமையாக பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து மாற்றங்கள் ஏற்படும். என்ன ஆராய்ந்து பண்ணிட்டா இந்த கடகம் ஜெயிச்சிருங்க. சிம்ம ராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்க போகிறாங்க சார்? பொதுவாக சிம்மத்துக்கு இந்த சனி வக்ர சனி, அஷ்டம சனி இருந்தது. இப்போ அஷ்டம சனி விலகின மாதிரி ஒரு கான்செப்ட் வருது. அப்போ தான் மூச்சு விடுவாங்க அப்பாடா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா 8ல் சனி 7ஆம் இடத்துக்கு வருகிற மாதிரி. அப்போ இவங்களுக்கு 7ல் சனி வருவது போல் இது கண்டகச்சனியாக வைத்துக்கொள்ள வேண்டும். முதல்ல இந்த வேலை ஃபஸ்ட்டு நல்ல தூக்கம், மனதில் ஏற்பட்ட ஒரு வருத்தம் குறையிறது. இந்த ஏஜ்டு பர்சனுக்கெலாம் பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் சம்மந்தப்பட்டது, மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை வரைக்கும் போனது. இந்த ஹார்ட் சம்மந்தப்பட்டு பயந்துக்கிட்டே இருந்தது. நிறைய மிதனத்தை கேட்டாலே முதுகு வலி கேட்டால் முதுகு வலி, கழுத்து வலி, மூட்டு வலி, சின்ன பசங்கள் கூட சொல்கிற அளவுக்கு இருந்தது. ஃபஸ்ட்டு நோய் நொடியிலிருந்து மீண்டு வர ஒரு வாய்ப்பு இருந்தாச்சு. ஆனால் எதில் கவனமாக இருக்குன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில். ஏன்னா குரு பார்வை 7ஆம் இடத்துல சனி அங்கே வரார். திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும். ஒரு நல்ல ஜோதிட ஆலோசனை பண்ணிடணும். ஏன்னா ராசிக்கு 7ஆம் இடத்துல திருமணம், கூட்டு சம்மந்தப்பட்டது வேண்டாம். பூர்வீக சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் வருது. குழந்தைகள் சம்மந்தப்பட்டால் பெருமை அடைய போகிறீர்கள். இப்போ இடம் மாற்றத்தை கொடுத்துருவார், டக்குன்னு மாற்றி விட்டுருவார். என்ன பண்ணுவார்னா வெளிநாட்டு பயணம், வெளியூர் பயணம், தன் சொந்த ஊரை விட்டு வெளியே. ஆக மொத்தம் ஏதோ ஒரு கோயில் குளத்துக்கு பிற மாநிலமோ பிற ஊருக்கோ செல்ல வேண்டியது இருக்கும். ஆக ஆன்மீக சுற்றுலா ரெடி. சொத்துக்கள் வாங்கலாமா? பூர்வீக ரீதியான சொத்துக்கள்னால் ஓகே. இப்போ சொத்துக்கள் வாங்குவதை கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஏன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்து சனி பகவான் சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பொறுமையாக இருக்கலாம். செகண்ட் ஹேண்டுனா ஓகே. புதுசுக்கு அந்த அளவுக்கு நம்ம ரெஃபர் பண்ணுறதில்ல. ஆக மொத்தம் கஷ்டத்துலேருந்து மீண்டு வரீங்க.
பணத்தை சேர்க்கறதுக்கு குழந்தைகள், குடும்பங்கள் ரீதியாக நல்லா பண்ணிக்கலாம். திருமணத்தை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ப்ராப்பர்ட்டியை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மற்ற ரீதியாக சூப்பர். வேலை, பிஸ்னஸ் 2மே சூப்பர். ஆக மொத்தம் நல்ல காலம் பிறந்தாச்சு இந்த சிம்மத்துக்கு. கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்க போகுதுங்க சார்? இருக்கிறதுலே யோக பலனை இந்த சனி வக்ரம் அள்ளி கொடுக்க காத்திருக்காருன்னா, அது இந்த கன்னி ராசிக்கு. ஏன்னா, கன்னிக்கு 7ஆம் இடத்துல கண்டகச்சனியா இருந்து, வேலை, கடன், ஃபர்ஸ்ட்டு கௌரவம், அந்தஸ்தே இல்லாம வார்த்தது தான் கன்னி ராசிங்க. எந்த ஒரு கன்னி ராசிக்கு கேட்டா, "என்ன சார் கடன் இருக்கும்பாங்க." கஷ்டம், அவமானம். இத சனியா பார்த்து இந்த 138 நாள், "நான் விலகி நிக்கிறேன். உன்னோட விஷயத்துல செஞ்சுக்க" அப்படின்னு குடுக்குறாரு. கடன்லேருந்து மீண்டு வராங்க. மிகப்பெரிய விஷயம். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை உண்டு. அப்ப நோய் நொடியிலிருந்து 6ஆம் பாவம் தான். மெயினா 6ஆம் பாவத்து சம்மந்தப்பட்ட எதெல்லாம் தடையாதோ அதெல்லாம் விடையாக மாறுது. இப்ப நோயிலிருந்து மீண்டு வர வாய்ப்புகள் வந்தாச்சு. செல்வ செழிப்புக்குண்டான யோகமான காலகட்டங்கள். ஒருத்தர் உதவி அப்படியே கை தூக்கி விடுவாங்க. கீழ விழுந்தவங்கள டக்குன்னு தூக்கி விடுற மாரி இறைவன் தூக்கி விட போறான். ப்ராப்பர்ட்டி ரீதியாக நெறைய இழந்தது இந்த ராசி. சில கொஞ்சம் ஒரு 45லேருந்து 50 இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, கடனுக்காக சொத்து இழந்தது, கடனுக்காக நகை இழந்தாங்க. இப்ப என்ன பண்றாருன்னா, சொத்து உனக்கு வாங்க வாய்ப்பு தரேன். பண உதவி கிடைக்குது. ஃபர்ஸ்ட்டு கடன் அட. தொழில வளர்ச்சி கொடுக்கறது. புது புது ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஆக மொத்தம் இந்த கன்னி ராசி அப்படியே மீண்டு வர வாய்ப்புகளா இருக்குது. குழந்தைகள் சம்மந்தப்பட்டதுல சூப்பரா இருக்கும். இப்ப எதுதான் கவனமா இருக்கணும்? ஏன்னா எந்த ஒரு சனி இருந்தாலும் கவனமா இருக்க வேண்டியது. இப்ப இவங்களுக்கு இந்த கால் சம்மந்தப்பட்ட விஷயம். தொலைதூர பயணங்களில் கவனம். இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். குடும்பத்துல தந்தை, குறிப்பா தந்தைக்கு உடல் உபாதை வருகிற காலகட்டம். உங்கள விட்டுட்டாரு. ஏன்னா சனி பகவான் இப்போ கல்லு வீசுறோம். உங்க மேல படல அது எங்கேயோ விழுக போகுது. அப்ப அங்க விழுகிற மாரி இருக்கு. அந்த ஒரு அம்சத்த கொஞ்சம் கவனிச்சுக்கணும். ஆக மொத்தம் கன்னி ராசிக்கு ஒரு விடிவு காலம் சனி பகவான் குடுத்துட்டாருன்னே சொல்லலாம். துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்ன பலன் தருங்க சார்? துலாம் ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான பலன். ஏன்னா, இந்த துலாத்துல தான் சனி பொதுவாவே உச்சம் பெறுகிறார். தன் வீட்ல உச்சம் பெறுகிற நட்பு கிரகங்கள் அவர். இந்த ராசிக்கு 6ஆம் இடத்துல பயணிச்சிருந்தார். 6ஆம் இடம் தான் வேலை, வேலை, கடன் இது சம்மந்தப்பட்டது. இப்ப அங்கிருந்து வக்ரம் பெற்று 5ஆம் வீட்ட நோக்கி வரார். 5ஆம் இடம் ஆழ் மனசு. அங்க ஆல்ரெடி ராகு பகவான் இருக்கார். இப்ப இந்த மிக்ஸ்டு பலனா வர மாரி இருக்கு. என்னன்னு பார்ப்போம். முதல்ல பண ரீதியாக சூப்பர். சொத்து சுகங்கள் ரீதியாக இப்பதான் சொத்து வாங்கணும், வீடு வாங்கணும், இடம் வாங்கணும். மைண்ட்ல அவ்வளோ இதா இருக்கும். யாரும் துலாத்துக்கு. வாங்கக்கூடிய அம்சம் உண்டு. எலக்ட்ரிக் வாகனத்தில் மோகம் அதிகரிக்கும். ஆல்ரெடி எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்டதா இப்ப வந்துட்டா கூட இவங்க எலக்ட்ரிக் வாகன மோகம் இருக்கும். இந்த 5ஆம் இடத்துல சனி மற்றும் ராகு சேர்க்கையால் மன சஞ்சலங்கள் அதிகரிக்கும். அந்த ஒரு பாயிண்ட்ட கவனிச்சுக்கணும் இவங்க. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் இன்னொருத்த ஒப்பீனியன் கேட்டுட்டு ப்ராசஸ் பண்ணா ஜெயிச்சிருவாங்க. மன சஞ்சலம். குழந்தைகள் பார்த்தீங்கன்னா, இப்ப இந்தியாவுல இருக்கிற சின்ன குழந்தையா இருக்க ஹெல்த் இஷ்யூஸ் அது இதுன்னு சொல்லுவோம். வளர்ந்த குழந்தையா இருந்தா என் பையன் வெளிநாடு போறான். ஏன்னா வெளிநாட்டுக்கு செல்லும்போது குழந்தைய ஹாஸ்டல் போனா யோகமா மாறிடும். கூட வச்சுக்க முடியாது. இப்ப குழந்தைகள் கூட இருக்கிற அம்சங்கள் குறைவு. கொஞ்சம் தொலைதூரமா வைக்கிற மாரி இருந்தா, வெளிநாட்டுக்கு இப்பதான் கிடைக்கும். பையனுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி, மெடிசின் இது மாரி சீட்டு கிடைச்சு வேற பக்கம் அமைஞ்சிரும். அப்ப இந்த நேரத்துல குழந்தைகள் உங்களுக்கு சுப பிரிவு இருக்கு. இந்த காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்துல தான் இந்த இடத்துல காதல் சம்மந்தப்பட்டது உண்டு. ஆனா, தனக்கு தகுதி உள்ள ஆட்கள சூஸ் பண்ணாது. அப்ப ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது இந்த துலாம். துலாத்துக்கு பொறுத்தார் பூமி ஆழ்வார் மாரி உங்களுக்கு இறைவனா பார்த்து நெறைய விஷயத்த குடுத்து அத பண்ணிக்கங்க. காதல் சம்மந்தப்பட்டது, குலதெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருங்க. குழந்தைகள் விஷயத்துல பண்ணிக்கலாம். பட் சொத்து சுகத்துல சூப்பர். பிசினஸ் சூப்பர். பிசினஸ் இந்த நேரத்துல தான் அமிர்தமா இருக்கும். ஏன்னா சனி தடை இல்ல. குருவோட பார்வை. பார்ட்னர்ஷிப் சூப்பரா இருக்கும். திருமணத்துக்கு அமோகமா இருக்கும். ஆனா, திருமண உறவை சூஸ் பண்றதுல நிச்சயமாக கவனிச்சே ஆகணும். தவறான பார்ட்னர சூஸ் பண்ணிடக்கூடாது. பேரண்ட்ஸ் எல்லாரும் இந்த 1க்கு 2 முறை ஜாதகம் பார்த்துக்கங்க. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்ன பலன் தருங்க சார்? விருச்சக ராசிக்கு இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா, 5ஆம் இடத்துல இந்த ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் 4ஆம் இடத்துக்கு நோக்கி வரார். விருச்சக ராசிக்காரர் ரொம்ப ரொம்ப ஒரு சில விஷயத்துல கவனமா இருக்கணும். ஏன்னா, இந்த விருச்சகத்துக்கு 4ஆம் இடத்துல வர்ற மாரி வரார். அப்ப அர்த்தாஷ்ட சனியா இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட் வரும். பட் இதுல ப்ளஸ் இருக்கு. அத ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம். பொருளாதாரத்துக்கு வண்டி வாகனங்கள், வீடு சம்மந்தப்பட்டதுல ஒரு லாபத்த குடுக்கும். தாய் தந்தையர் அவங்களோட ஹெல்த் வைஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இதெல்லாம் ப்ளஸ்ஸா குடுத்துர்றார். ஆனா என்ன உங்க ஹெல்த்த பார்த்துக்கணும். 4ல வரும்போது 4ஆம் இடம் சுகஸ்தானங்கள்.
உங்கள் ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கங்க. வண்டி வாகனம் பராமரிப்பு செலவு வர மாதிரி இருக்குது. இது ஒரு பாயிண்ட். ஆனால் என்ன பண்ணுறாருன்னா, தொழில் நீங்கள் செய்யும் தொழில் பிஸ்னஸ் வேறு, ஜாப் வேறு. நான் இப்போ பிஸ்னஸை சொல்கிறேன். ஜாப் சம்மந்தப்பட்டதில் புது அறிமுகம் நடக்கும். வேலையாட்கள் மூலம் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறது. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் சீர்திருத்தம் பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு வழிவகை பண்ணிடுறாரு. ரைட். இப்போ ஜாபுக்கு போகிறவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, வெளிநாடு, வெளியூர், புதுசாக படிக்கிற யோகம் கொடுக்குறார். சனி பகவான்னா அனுபவத்தை கொடுப்பார், உழைப்பை கொடுப்பாருங்க. படிக்க சொல்ல போகிறார். என்ன இந்த நேரத்தில் இந்த ராசிக்கு வேலையெல்லாம் கிடச்சிரும். எக்ஸ்ட்ரா வேலையாக இருக்கும். வாங்குறது 100 ரூபாய்க்கு, ஆனால் செய்கிற வேலை 150 ரூபாய்க்கு இந்த விருச்சகம். பட் இது வருத்தப்பட தேவையில்லை. உங்களுக்கு வேலை இருக்குன்னு சந்தோஷப்பட்டுக்கங்க. நீங்கள் கொஞ்சம் ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. குடும்பம் சூப்பராக இருக்கும். பிஸ்னஸை கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாம். நல்ல காலம் கொஞ்ச நாள் கழித்து மீண்டும் திருப்பி வரும். ஆனால் உடல் உழைப்பு நிச்சயம் தேவை. தனுசு ராசினியர்களுக்கு இந்த சனி வக்ரம் எப்படி பலன் தருங்க சார்? இந்த தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா, அர்தாஷ்டிர சனி, 4ஆம் இடத்துல சனி பகவான் என்று மிகுந்த தொந்தரவு. எல்லாமே இருக்குது, ஒரு மூமெண்ட்டு பிடிக்காம இந்த டிராஃபிக்கில் மாட்டின வண்டி மாதிரி மாட்டிகிட்டு இருந்தாங்க. குரு பார்வை இருக்கும்போது தாக்கு பிடிச்சிட்டு இருந்தாங்க. சனி ஒரு கேட் கீப்பர் மாதிரி திறந்து விடுறார். இப்போ என்ன பண்ணுறாரு இந்த தனுசுக்கு, சனி 4ஆம் இடத்துல வக்ரம் பெற்று 3ஆம் இடத்துக்கு வரார். இவர் தான் 2ஆம் அதிபதி. கமிஷன் வகையில் வருமானம். 3ஆம் இடம் கம்ப்யூட்டர் துறைக்கு யோகம். எழுத்து, கவிதை இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கிற யோகம். உங்களோட சிறு சேமிப்பு, இஎம்ஐ, பேங்க் டிரான்சாக்ஷன் அனைத்தையும் சீர்திருத்த போகிறார். நிறைய பேர் இஎம்ஐ ப்ராப்ளம், கிரெடிட் கார்டு ப்ராப்ளம் இருந்தால் அப்படி மீண்டு கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு. நிறைய பேர் இந்த கிரெடிட் கார்டு பிரச்சனை மாட்டிட்டு கட்டின அதெல்லாம் மீண்டு வந்துடுவீங்க. அண்டை வீட்டார், 3ஆம் இடம் பக்கத்து வீட்டுக்காரங்க, சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், இளைய சகோதர சகோதரிகள் ஏற்பட்ட மனஸ்தாபங்களை இதெல்லாம் சரி செய்ய இறைவனாக பார்த்து கொடுக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ரைட். முதல்ல திருமணத்தை சூப்பராக நடத்தி வைக்க போகிறார். ஏன்னா 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்துக்கே நோக்கி வந்துட்டுருக்கார். திருமண யோகம் உண்டு. தைரிய வீரிய ஸ்தானங்கள் அதிகரிக்க போகுது. குழந்தை பிறப்பு இல்லாதது குழந்தை பிறப்பு. நிறைய பேர் குழந்தை காலகட்டம். ஏன்னா ராகுங்கிறது ஒரு சேர்க்கை கிரகம். சனி வரும்பொழுது அந்த 3ஆம் பார்வையை அங்கே பார்க்கும். அப்போ ஒரு செயற்கையோ சிறு வைத்தியத்தின் மூலம் குழந்தை பிறப்பு உண்டு. இதில் என்னென்னா, தந்தையின் உடலை கவனிக்கணும். தாய் உடல் சரியாயிரும். தந்தையின் உடலை கவனிக்க வேண்டிய தனுசு ராசி. ஆக மொத்தம் கோயில் உலக பரிகாரங்கள் கொஞ்சம் தேவைப்படும். மொத்தமாக இது அதிக நன்மையும் சிறிது கவனமாக இருக்க வேண்டியது. வேலையில் என்ன நடக்கும்னா, வேலையில் ஒரு ப்ரொமோஷன், அடுத்து டெவலப்மெண்ட் ஆகிற காலகட்டம். ஆனால் என்னென்னா, குடும்ப ரீதியாக விட்டு போகணுமா வேண்டாமா, அந்த ப்ரொமோஷன் எடுத்துக்கலாமா வேண்டாமான்னு வரும். அது லக்ன தசாபுத்தி அடிப்படையில் பார்த்து உறுதிப்படுத்த வேண்டியது. பட் மேக்ஸிமம் தனுசுக்கு சூப்பர். மகர ராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்ன பலன் தருங்க சார்? மிகுந்த யோகத்தை கொடுத்துட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசிக்கு. மகர ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, இந்த வீடு, இடம், வண்டி, வாகனம் சம்மந்தப்பட்ட நிறைய வேலைகள் சில ஆண்டுகளாக நடந்துட்டுருக்கு. தடைபற்ற வீட்டை கட்டி முடிக்கும் மகரம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர்த்து பார்த்தீங்கன்னா பாதி கட்டி நின்னது, லோன் சேங்ஷன் ஆகி விட்டது விடாமல் கிரகப்பிரவேசம் பண்ணிட்டாங்க. உள்ளே என்ட்ராக முடியல. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, 2ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் வீட்டுக்கு வரார். 2, 3 தொடர்பு. அதாவது பண வருவாய் அதிகரிக்கும். அதுவும் இல்லாமல் தன் 2ஆம் வீட்டுக்கே வர அம்சத்தில் இந்த நேரத்தில் வீடு கட்டின வீட்டுக்கு தன் வாங்கின வண்டி வாகனத்தை அதற்கு போகக்கூடிய அம்சம் உண்டு. அப்போ முதல்ல ப்ராப்பர்ட்டி ரீதியாக கிளியர் பண்ணி தரார். அடுத்தது என்னென்னா, வராத கடன், வர வேண்டிய பணம், தான் கொடுத்த பணம் எல்லாம் நின்றுருக்கும். அதெல்லாம் மீண்டு வரப்போகுது. பணம் வரணும் விதி. பணம் வர்றதுக்கு என்ன, ஒன்று தொழிலில் வரணும், இல்லை வேலையில் வரணும். அப்போ வேலை ரீதியாக நல்ல முன்னேற்றம், பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் நல்ல முன்னேற்றம். இப்போ இதெல்லாம் டெவலப்மெண்ட். ஆனால் கிட்டத்தட்ட 7.5 சனி மாறி வரும். என்ன 7.5 சனி பண்ண போனார்னா, வேலை செய்கிற நேரம் அதிகரிக்கும், தூக்கம் குறையும், அலைச்சல் உண்டு, 24 மணி நேரம் ஃபோனில் பேசுகிற மாதிரி இருக்கும். பட் நிறைய அனுபவங்கள் கொடுக்க போகிறார். இதெல்லாம் மாற்ற மாட்டார். அது பண்ணிதாங்க. இந்த நேரத்தில் ஒன்றே ஒன்று கவனிச்சுக்கணும், உணவு பழக்க வழக்கங்கள் மாற்றணும். இந்த மகரம் ஏன் மாற்றணும்னா, ஆல்ரெடி சனி இருக்குது. பழைய ஃபுட் பாய்சன் அப்படின்லாம் சொல்லுவோம். அந்த மாதிரி அடிக்கடி வாய்ப்பு உண்டு. கேதுவையும் சனி தொடர்பு வந்தாலே மலச்சிக்கல், ஃபைல்ஸ் சம்மந்தப்பட்டது வர வாய்ப்பு உண்டு. அதனால் இந்த உணவு பழக்க வழக்கம் கம்ப்ளீட்டாக மாற்றணும். நீங்கள் சொல்கிற சொல் கொஞ்சம் பொறுமையாக பேசணும். இந்த மகரம் இந்த சனி வக்ர காலகட்டத்தில் பேசுகிற பேச்சு மற்றவங்களுக்கு புரியாது. தவறாக கண் சித்தரிக்கப்படலாம். சவறான பார்த்து நிதானமாக பேசிட்டா ஜெயிச்சிரும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதான் முக்கியமான பலனில் ஒன்று. கும்பராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்ன பலன் தருங்க சார்? இந்த கும்பராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி கும்பத்தை நோக்கி வருகிற காலகட்டம் சொல்லுவோம். இப்போ பொதுவாகவே தன் 2, 12, 2ஆம் அதிபதியில் இருக்கார். 12ஆம் அதிபதி இவரே. அப்போ இவருக்கு
தொலைதூர பயணத்துக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறார். அப்போ இவர் அடிக்கடி பயணங்கள், இடமாற்றங்கள், தொலைதூர பயணங்களை கவனமாக செலுத்தணும். ஜென்மசனி வந்தாலே முதல்ல இவருக்கு என்னன்னா கொஞ்சம் நிதானம் தேவை. ஆல்ரெடி ராகு பகவான் வேகப்படுத்திட்டு இருக்கார். சனி ஸ்லோ டவுன் பண்ணுறார். அப்போ வேகமும் ஸ்லோ டவுன் 2 இருந்தால் எப்படின்னா இம்பேலன்ஸும்போம். மனசு ரீதியாக கவனம். சந்திரன்கிறது தாயை குறிக்கும். 6ஆம் இடம்ங்க வியாதியை குறிக்கும். அப்போ கும்பராசி அன்பர்கள் அவர் தாயின் உடல்நிலையில் கவனம். இது இவங்களே ஏஜ்டு பர்சனாக இருக்காங்க வைங்க. இப்போ இவங்களுக்கு இப்போ தான் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன செக்கப் எடுக்கிறது இந்த மாதிரி வரும். பொதுவாக ஹெல்த் ரீதியாக கவனங்க. ரைட். அப்போ எது நல்லது கொடுக்குது? வருமான ரீதியாக நல்லா கொடுக்குறாரு. பொருளாதார ரீதியாக நல்லது கொடுக்குறாரு. வேலை இல்லாதன்னு வேலை கிடைச்சோம். இப்போ தான் வேலை கிடைச்சோம். வெளிநாடு போகலாம், சூப்பர். ஃபாரினில் போய் படிக்கலாம், சூப்பராக போயிட்டு வாங்க. பிஸ்னஸ் பண்ணலாம், இதுக்கெல்லாம் ஓகே. இந்த ஹெல்த்துங்கிற ஒரு பேராமீட்டரில் நிச்சயம். இவங்களுக்கு நிறைய பேத்துக்கு யோகா பண்ண சொல்லியிருக்கேன். ராகு சனியில் யோகா, எண்ணெய் வைத்தியத்தை குணப்படுத்துறது. இப்போ திருமணம் பண்ணலாமா? திருமணத்துக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஏன்னா குரு பார்த்தாலும் சனியும் சேர்ந்து இருக்கிறனால அதுக்குண்டான பரிகாரங்கள் செஞ்சுட்டு தான் பண்ணணும். ஏன்னா ராகுக்கேது ஆல்ரெடி இது கொஞ்சம் திருமணத்துக்கு பார்த்து கணிக்க வேண்டியது. கூட்டு வேண்டாம், பார்ட்னர்ஷிப் வேண்டாம். ஆனால் இவங்களுக்கு என்ன விவசாயம் சார்ந்தது. சனினா விவசாயத்துக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். மீடியா சம்மந்தப்பட்டது இன்ட்ரெஸ்ட் வருது. இப்போ தான் எடிட்டிங், வெட்டுறது, ஒட்டுறது இந்த மாதிரி ஃபீல்டு இருக்கிறவங்க சூப்பர். ஆக மொத்தம் இது ஒரு மிக்ஸ்டு பலனாக இருக்க போகுது. கொஞ்சம் கவனமாக டீல் பண்ண வேண்டிய இந்த கும்பம் தான். மீனம் ராசினியர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்ன பலன் தருங்க சார்? அதாவது இந்த மீன ராசிக்கு ஒரு 138 நாள் உனக்கு ஃப்ரீ அப்படின்னு ஒரு சொல்ல போகிறாரு சனி வக்ரத்தில். ஏன்னா சனி வக்ரம் பெற்று எதெல்லாம் மீனத்தை டாமினேட் பண்ணிட்டு இருந்தாரோ ஃப்ரீயாக விட்ட மாதிரி சிறகடிச்சு பறக்கலாம் இந்த மீனராசி. இப்போ என்ன பண்ணலான்னா எதெல்லாம் தடையாக இருந்தோ அத்தனையுமே சக்ஸஸுங்க. சார் பண ரீதியாக பிரச்சனை, உனக்கு நல்லது. வேலை கிடைச்சிரும். சார் குடும்ப கல்யாணம் ஆயிரும். உனக்கு சார் ரொம்ப கஷ்டமாக அவமானப்பட்டுருந்தேன், உன்னை புகழ போகிறாங்க. உனக்கு எதெல்லாம் கஷ்டம்னு சொல்லிட்டு இருந்தாரோ சனி அத்தனையும் ப்ளஸ்ஸாக கொடுக்க போகிறார். இந்த நேரத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் வேலையில் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஆல்ரெடி 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கு. வேலையில் உறுதிப்படுத்த ஒரு சிறந்த வாய்ப்பு. நோய் நொடியிலிருந்து மீண்டு வர இது சரியான ஒன்றும் இந்த நேரத்தில் 2 தண்ணி சீரக தண்ணி போட்டு குடித்தாலும் சரியாயிரும். இத்தனை நாள் அத்தனை வைத்தியம் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தார். அது சாப்பிட்ட மாத்திரை நிறுத்தினா சரியாயிரும். அந்தளவுக்கு இருக்கு. பட் மெடிசன் டாக்டர் ஒப்பீனியன் வேணும், இல்லைன்னு சொல்லலை. அந்தளவுக்கு நேரங்காலம் கூடியாச்சு. 10ஆம் இடத்துல சுப பார்வையாக குரு பகவான் பார்க்குறாரு. தொழில் துறையில் அமோகமாக இருக்க போகுது. இந்த செக்லி பொதுவாகவே இந்த மீன் என்ன பண்ணால் செக்லிஃபு, ஜாமீன் கையெழுத்து போட்டு நிறைய மாட்டிக்கும். அவசரப்பட்டு ரெஃபர் பண்ணி அப்படி அந்த ரெஃபரன்ஸுக்கெலாம் ஒரு விடை கிடைக்கிற காலகட்டம். நல்ல காலம் பிறந்தாச்சு. வேகப்படுத்த வேண்டியது. குடும்ப ரீதியாக நல்லாயிருக்கும். வருமான ரீதியாக இருக்குது. இழந்த சொத்துக்களை மீட்கக்கூடிய நகை வாங்குகிற யோகம். குழந்தைகளால் சந்தோஷம். வேலை கிடைக்காதவங்களை கிடைக்கும். நோய் நொடியிலிருந்து மீண்டு வர வாய்ப்பு உண்டு. திருமண காலகட்டம் இதுவே. தடைபட்ட திருமணம் நடக்கும். ஒரு சில 2வது மேரேஜ் வரையும் யோசிச்சுட்டு இருந்தீங்க. ஃபஸ்ட்டு இந்த மேரேஜே சேரக்கூடிய அம்சம் உண்டு. வம்பு வழக்கிலிருந்து மீண்டு வர. ஆக இத்தனை ப்ளஸ்ஸிங் கொடுக்குறாரு. எதில் கவனமாக இருக்கணும்? ஆனால் தூக்கம் குறைச்சிரும். 12ஆம் இடத்துல சனி ராகு இருக்கணும், தூக்கம் வராது. இந்த இரவு நேர பயணங்களில் இந்த புழு பூச்சிகள் வர வாய்ப்பு உண்டு. அதை கவனமாக பார்த்துக்கணும். இதுதான் இது. ஆக மொத்தம் நல்ல பலன் தான் இந்த மீனத்துக்கு. இப்போ 12 ராசிகளுக்குமே எப்படி இருக்க போது இந்த சனி வக்ரம் அப்படிங்கிறத பார்த்தோம் சார். கண்டிப்பாக நம்ம நேர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு சந்திக்கலாம். ரொம்ப நன்றி.